பேர் இளவரசி பி ஜெயகாந்த் சார். சிப்ஸ் பிசினஸ் பண்றேன். பேக்கரி ஒரு 6 யூனிட் பண்றேன். ஆல்ரெடி ஒரு 13 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். 1 மந்த்ல 10 CR பண்றேன். சூப்பர் மார்க்கெட்டு திருட்டு போச்சு. என்னோட நகைகள் 73 பவன் திருடு போச்சு. சொன்னால் ஒரு 8 திருட்டுக்கு அப்புறம் என்னால் பிடிச்சி நிற்க முடியல. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டல்னா நின்றுட்டே இருப்பேன், படார்னு விழுந்துருவேன். 6 மாதம் படுத்த படுக்க ஆகிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. சொன்னல என் கார் திருடு போச்சுன்னு சொன்னல, அந்த திருடு போன டயத்தில் நான் அந்த காருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களை விரும்பி வரும்ன்ற மாதிரி நான் இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. ஹாய் ஆல், இவங்க இளவரசி அஸ்வதி ஹாட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சூரில் ரொம்ப ஃபேமஸுங்க. இவங்களுடைய கதை நமக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது இவங்க மாதத்துக்கு 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. இது பாசிட்டிவ் சைட். ஆனால் அவங்க சந்தித்த நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது. அதுலேருந்து அவங்க மீண்டு அதுவும் ஒரே ஆளாக நின்று போராடி ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போதே பயங்கரமாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் படம் மாதிரி இருந்தது. என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஸ்டோரி. அதனால் கண்டிப்பாக இது மோட்டிவேஷனலாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லை பர்சனலாக கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இவங்க இளவரசிங்க. நம்ம மதுரையை சேர்ந்தவங்க தான். ரொம்ப கிராமத்துலேருந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து திரிஷூரில் செட்டில்டு. ஸோ இவங்களும் திரிஷூர் கேரளாவில் செட்டில்டு ஆகிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே முறுக்கு, சிப்ஸு இந்த மாதிரி தான் ஒரு சேல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இவங்க எல்லாருமே செஞ்சு இதை பார்த்து பழகினவங்க தான் நம்ம இளவரசி அவர்கள். அண்டு இவங்க 7வது பிறந்தவங்க. 3 அண்ணன், அந்த மாதிரி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் வாழ்ந்தவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து அந்த சிப்ஸ் பிஸ்னஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இறந்த பிறகு 18 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு பெருசாக இந்த பிஸ்னஸ் பற்றிலாம் தெரியாது. அவர் நல்லா பார்த்துப்பார் இவங்கள, அவ்வளோதான். பட் இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால அந்த பிஸ்னஸில் ஈடுபாடு. ஸோ சின்ன சின்னதாக அப்படியே பெட்டி கடைக்க ஆரம்பித்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க பொருளின் தரம் மெயினாக எல்லாமே கைப்பட தான் செய்கிறது, மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறதுல. ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக போயிட்டு காரு, 2 வீடு இந்த மாதிரி வாங்க ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக ஆகும்பொழுது அவங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, சூப்பர் மார்க்கெட் நம்ம ஓப்பன் பண்ணால் என்ன, மேலும் மேலும் அடுத்த ஸ்டெப்பு போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்க நிலவில் அவங்களுடைய ஒரு ஆம்னி கார் வந்து திருடு போகப்படுகிறது. அது அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டனால ஃபஸ்ட்டு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்கின கார். அந்த கார் பின்னாடியே அவங்க ஓடிருக்காங்க. தேடி போயிருக்காங்க. அந்த கார் கிடச்சிராதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரியே அலைஞ்சிருக்காங்க. எங்கெங்கேயோ ஃபோன் வரும், யாரோ சொல்லுவாங்களாம். ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதில் அவங்க நெகட்டிவ் நல்லாவே ஈர்த்துட்டாங்கன்னே சொல்கிறாங்க அவங்களே. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல வெளியில் வராமல் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஏன் நடந்துச்சு, இப்படி ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சு, இது ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன கொஸ்டின்னா, மேலே பேங்க் இருக்குது, இந்த சைடில் பார்த்திங்கன்னா மோட்டார்ஸ் நிறைய கார் கம்பெனி தான் இருந்திருக்கு. அதை தாண்டி என்னுடைய ஆம்னியை யார் திருடுவாங்க அப்படின்ற ரொம்ப பயங்கரமான ஒரு வருத்தத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஸோ அது பின்னாடியே ஓட கேஸு அப்படி இப்படின்னு போக அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த வண்டி பின்னாடி நம்ம ஓடி நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்திருக்கும், பிரச்சனை, போலீஸு, கேஸு இந்த மாதிரி. அப்புறம் அடுத்து அவங்களுக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா 8 திருட்டுகள், அதாவது 73 பவுன் நகை போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டை கொள்ளடிச்சிட்டாங்க. அரிசி பருப்பு தவிர எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கடன் மேலே கடன் அதிகமாகிடுச்சு. அவங்க லோன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே வட்டி கட்ட முடியாமல் திணற ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி அந்த கடையை எல்லா நிர்வாகம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. மற்ற யாரும் குழந்தைங்களுக்கும் தெரியாது, வீட்டுக்காருக்கும் தெரியாது. ஸோ இவங்க தான் நின்று பொருள் அந்த சப்ளை பண்ணுறது, எந்தெந்த டீலர்ஸ்க்கு எது கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமே இவங்க தான் A to Z பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க பெட் ரிடன் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த சம்பவங்கள் அடுத்து அடி, அது பட்டக்காலிலே படும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அடி மேலே அடி விழும்போது இவங்க என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு எழுந்திருக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். எஸ், அஃப்கோர்ஸ் எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்ததுன்னா மணி ரீதியாக அடிக்கும், அடுத்து நம்மளை உடல் ரீதியாக படுக்க வச்சிரும். மெயினாக மனசு ஸ்ட்ராங்காக இல்லைனா நம்மளை படுக்க வச்சிரும். 6 மாதம் இவங்க எழுந்தாலே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இவங்க உடம்பு நிலை வந்து ரொம்ப இதாகிடுது. பைத்தியம் மாதிரி பெணாத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எப்படியா நான் வெளில வரணும்,
ஏன்னா அவங்க பசங்க ஒரு 50 பேர் வேலை செய்கிற இடத்துல கெத்தாக போவாங்களாம். அப்போ இது வேணுமா அது வேணுமா செல்லமாக எல்லா வேலை செய்கிறவங்களும் கேட்பாங்களாம். அந்த இடத்துல பசங்க கிட்ட எல்லாரும் கடனாளிகள்லாம் வந்து நின்று உங்கள் அம்மா ஏன் வெளியில் வர மாட்றாங்க, ஏன் ஓடி போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. அண்ட் இவங்க ஒரே பெண்ணுன்றதுனால எல்லாரும் ஆம்பளைங்க சொன்னது என்னென்னா, ஒன்று சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லைனா இவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரும் வந்து வா நம்ம மதுரைக்கே போயிடலாம், இங்கே நம்மளால் சப்ஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவங்களுடைய தைரியம் அங்கே பாராட்டப்படணுங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நான் எல்லாருக்கும் நின்று பதில் சொல்லணும், ஓடி போயிட்டான் கடனுக்கு பயந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்காங்க. அண்ட் எல்லா ஃபோன் கால்ஸுமே அட்டன் பண்ணுவாங்களாம், எல்லாருக்கும் நின்று பதில் சொல்லணும். ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். பணம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முடங்கிட்டோம் தான், அதுக்காக இவங்க ஏமாத்திடுவாங்களோன்ற அந்த பயத்தை அவங்களுக்கு கொடுக்கூடாது. நின்று நானாக ஃபோன் போட்டு பேசுவேன் அவங்கக்கிட்ட, நான் கொடுக்குறேன் இந்த நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட டைம் கேட்டு நான் பேசுவேன். ரொம்ப திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே பாவப்படுவாங்க. நான் அடுத்தடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய சைட்லேருந்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய நியாயமான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகிடுது, எல்லாமே வந்து A to Z முடிஞ்சு போச்சு, சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான். நல்ல டாப்பில் இருந்தவங்க தான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோட் ஓரத்தில் சும்மா ஒரு பெட்டி கடை மாதிரி போடுறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கரண்ட் இல்லாத ஒரு கடையை வாங்குறாங்க. அதில் வந்து அவங்க சிப்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இறக்குமதி பண்ணுறாங்க, நல்லா சேல்ஸ் ஆகுது. அடுத்து 2வது கடை போடுறாங்க, 3வது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மேலே வரும்பொழுது அப்போ நம்ம மனசு ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, சப்கான்ஷியஸ், நம்ம அடிபட்டிருக்கோம்ல, அது வலி உள்ளே தானே இருக்குது. அது என்ன ஞாபகம் மட்டும்னா, நம்ம நல்லா இருக்கும்போது தானே நான் அந்த 4 பேர் வந்து திருடி நம்ம லைஃப்பை வீணாக்குனாங்க, இப்போவும் வந்துருவாங்களோ அப்படின்னு அவங்க நினச்சி பொழுதே அவங்க உடம்பு சரியில்லாமல் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஒரு பய உணர்வில் அவங்க திரும்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, நான் வந்து முன்னேறணுன்னா என்னை முதல்ல நான் முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சேர்ந்த மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸோடைய விஷயங்கள்லையும் அவங்க சேர்ந்து 2த்துக்குமான ஒரு கிளாஸ் போனதாக சொன்னாங்க. ஸோ அதில் அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டது, மனசை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டது. அதில் அவங்க சொல்கிறது, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதானே ஈர்ப்போம், சரி இந்த வீழ்ச்சிக்கு நான் தானே முழு பொறுப்புன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய மனசை வந்து ஓப்பனாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, அந்த திருடு போன நபர்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருடு போகலைன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு அன்றாடம் இது மாதிரி அப்படியே நார்மல் லைஃப்பை தான் லீட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு வெறி வந்திருக்காது. இப்போது எனக்கு மாதம் 10 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு கெத்தாக சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ திருடு போன பிறகு இவங்க ஒரு அவுட்லெட்டாக அதுக்கப்புறம் முன்னேறி வேலை வச்சு அப்புறமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல கண்ட்ரீஸ்க்கு, பல ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க ஒன் அண்ட் ஒன்லி லேடி ஆர்மி மாதிரி இது பண்ணுறாங்க. நிறைய கேர்ள்ஸ் மட்டும்தான் இவங்க கடையில் வேலை செய்கிறாங்க. அண்ட் அவங்கள ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாங்க. பாட்டு ஓட விட்டு அவங்கள ரொம்ப நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடமா வச்சு தான் அவங்கள வந்து மைண்டு ரீதியாக நல்லா சூப்பராக செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அழட்டிக்காத ஒரு பேச்சு, ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. நின்று ஜெயிச்சு காட்டணும், எல்லாரும் ஓடிடுவான்னு நினச்சாங்க, அவங்க முன்னாடி நான் நின்று நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் எழுந்து வந்தது தான் என்னுடைய பெருமிதமாக நினைக்கிறேன். அண்ட் அவங்களுடைய கனவு என்ன தெரியுமா, ஒரு வருஷத்துக்குள்ளே 700 கோடி டச் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க எழுதிக்கிட்டும் வருவாங்களாம், எவ்வளோ நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 700 கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் 700 ரூபா கூட இல்லையா, ஆனால் 700 கோடி எழுதி வச்சுட்டே வருவாங்களாம். இதை ரொம்ப பாராட்டி ஆகணுங்க. என்கிட்ட கவுன்சிலிங் வந்து நிறைய மென்ஸே வந்து என்னென்னா, நான் பெரிய டாப்பில் இருந்தேன், டவுன் ஆகிட்டேன், இப்போ என்னால் மீளவே முடியலன்னு ரொம்ப விரக்தியில் பேசினவங்களாம் உண்டு. அந்த வகையில் இவங்க ஒரு லேடியாக இருந்து ஜெயிச்சு காட்டியிருக்காங்க பாருங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு உந்துதலாக இருந்தது அவங்க பையனோட கண்ணீர் தான். ஏன்னா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் முழிச்ச விதம், அவன் ஒரு மாதிரி குறுகி போயிட்டான், ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்றதுனால பையனுக்காக நமக்காக அப்படின்னு அவங்க மேலே முன்னேறி வந்தது. அதாவது மேலே டாப்லேருந்து மறுபடியும் நடு ரோட்டுக்கு நின்று கடை போடும்போது எவ்வளோ வலியை தருன்றது தெரியுமா. அதாவது நடு ரோட்லேயே இருந்துட்டா தெரியாது, ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே தள்ளப்பட்டு மறுபடியும் நம்ம மேலே போகிறதுன்றது பெரிய விஷயம். ஒரு வாழ்க்கை ஒரு அடி கொடுத்த உடனே அதுலேயே நம்ம மூழ்கி போயிட்டோம்னா நம்மளை அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எழுந்து அந்த வாழ்க்கை நம்ம தான் தப்பாக வாழ்ந்துட்டோமோன்னு ஒத்துக்கிட்டு அதுலேருந்து மேலே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட துணை நிற்பாருங்க. உங்களோட முயற்சிக்கான பலன், உங்கள் நம்பிக்கைக்கான பலன் கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும். என்கிட்ட சில பேர் வந்து என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு புலம்பும் போது யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி
ஒரு ஃபேமிலியாக எல்லாத்தையுமே மெயின்டைன் அம்மா ரோலு, ஒய்ஃப் ரோலு எல்லாமே பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனராக இவங்க சந்திக்கக்கூடியது. அதுவும் நிறைய பேர் ஜென்ஸ் வீட்டுக்கு வந்து நிற்கும்போது ஒரு லேடியாக ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ வலியை தரும் அப்படின்றது தெரியும். ஸோ நம்மலாம் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கோம், வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு. ஸோ வாய்ப்புகளை நம்ம தாங்க உருவாக்கணும். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தான். ஆனால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கணும், அதில் ஜெயிச்சும் காட்டணும். ஒரு வெறித்தனமாக ஓடுங்க, நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நான் இதை அச்சீவ் பண்ணணும், ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணுப்பா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டு அது பின்னாடி ஓடும்போது தான் நமக்கு ஒரு வெறியோடு ஓடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் வேணும், மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இல்லை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.